அதிமுக நிர்வாகி ஜக்பர் அலி கொலை வழக்கில் சரணடைந்த குவாரி உரிமையாளருக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜக்பர் அலி கொல்லப்பட்ட வழக்கில் நேற்று சரணடைந்த கால்குவாரி உரிமையாளர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜக்பர் அலி கடந்த 17ஆம் தேதி திருமயம் அருகே உள்ள காட்டுபா பள்ளிவாசல் பகுதியில் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருமயம் காவல்துறையினர் கல்குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில இந்த 4 பேரை அதில் உள்ள 4 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களுக்கு திருமயம் நீதிமன்றத்தில் நீதிபதி வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் கேட்க உத்தரவிட்டார். மேலும் தலைமறைவாக இருந்த கல்குவாரி உரிமையாளர் ராமையாவை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில இது சம்பந்தப்பட்ட துளையனூர் பகுதியில் உள்ள கல்குவாரிகள்ல 4 மாவட்ட, அதாவது திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட 4 மாவட்ட கனிம வள அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். இந்நிலையில இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. மேலும் இந்த வழக்குக்கு சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக புவனேஸ்வர் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நேற்று இந்த வழக்கின் சம்பந்தமாக தேடப்பட்டு வந்த ராமையா, அதாவது கல்குவாரி ராமையா என்பவர் நேற்று ஏடிஎஸ்பி முரளிதரன் முன்னிலையில் நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சாரு. இந்த சரணை முன்னிட்டு இன்று காலை அந்த சரணடைந்த ராமையாவை திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக காவல்துறை அறிவித்தனர். அந்த வகையில அந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்த ராமையா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் சிறையில் அடைக்க திருமயம் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.